திம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் தனியாக சண்டை போட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ராஜாக்களை போல வாழக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களை நம்பி வந்தவர்களுக்காக நீங்கள் எத்தனையோ போர்க்களங்களில் முன்னின்று சண்டையிட்டு அவர்களை காப்பாற்றியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சண்டை போக போக உங்களுடைய வாழ்நாளில் அந்த ஒரு மனிதர்கள் உங்களை மறந்து விடுவாங்க. நீங்கள் அவர்களுக்காக எவ்வளவு உதவிகள் செய்தீர்கள், யாரையெல்லாம் நீங்கள் எதிர்த்து நின்றீர்கள் என்பதை அந்த ஒரு மனிதர்கள் காலப்போக்கில் உங்களை மறந்துவிட்டு செல்லவோ ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்றாலோ, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போதோ உங்களை தாங்கி பிடிக்க ஒரு கை கூட இல்லை என்று மனஸ்தாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த மனஸ்தாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் நீங்காமல் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டமே இருந்து கொண்டிருந்தாலும் அந்த பெரிய போரை நீங்கள் ஒற்றை ஆளாகத்தாங்க எதிர்கொள்ள வேண்டியதும் இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் உங்களுடன் இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வருவார்கள் என்று ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்காது. பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், அல்லது உங்களின் கரியர்ல ஏற்பட்ட வீழ்ச்சியாகவும் இருக்கட்டும், நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு மனிதரும் வராத அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கால்களையே நீங்கள் மூலத்தனமாக்கி உங்களின் சொந்த தைரியத்தை மட்டுமே ஆயுதமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் போராடி மீண்டு வந்த அந்த ஒரு கதை ஒரு காவியம் போன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உடையவர் தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்ட அவமானங்களும் அடிகளும் உங்களுடைய நல்ல ஒரு மனதை நிச்சயமாக மாற்றி கொடுத்திருக்கும். உங்களின் கௌரவத்தையும் பெருமையையும் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் மிகவும் குறியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. உங்களிடம் கையில் காசு இல்லை என்றாலுமே மனதில் நிம்மதி இல்லை என்றாலும் வெளியில் உங்களின் அந்த ராஜ தோரணையை நீங்கள் ஒருபோதும் குறைத்து கொள்ளவே மாட்டீங்க. அதை உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அந்த ஒரு பெருமையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த வழிகளும் வேதனைகளும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மைக்குமே தற்பெருமை என்பதை விட்டு எப்பொழுது ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக நீங்கள் உருவெடுத்து வாழ ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்கும். இதையும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய தற்பெருமையினாலும் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டுவதாலும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நீங்கள் அடிகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். வெளியில் நான் சூப்பராக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக உள்ளுக்குள் உங்களின் தேவைகளை உங்களின் ஆசைகளை நீங்கள் எவ்வாறெல்லாம் துருக்கிக் கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். அடுத்தவர்கள் உங்களை அனுதாபத்தோடு பார்ப்பதை உங்களின் கம்பீரம் ஏற்காது என்பதால் அந்த கௌரவ கிரீடத்தை தாங்குவதற்காக நீங்கள் தினமும் அனுபவித்த அந்த ஒரு வழி மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஆழமானதாக இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வெளியில் காட்டாத உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு பலவீனமானது இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்களின் அந்த பலவீனத்தை நீங்கள் ஒருபோதும் வெளி உலகிற்கு காட்டியதே கிடையாது. அது உங்களுடைய மனதில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பயமாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்குள் இருக்கும் ஒரு ஏமாற்றத்தின் ஒரு வதுவாகவும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் பலவீனத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வீழ்த்தி விடுவார்கள் என்ற அரசியல் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால தான் நீங்கள் எவ்வளவுதான் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ சோர்ந்து போயிருந்தாலும் வெளியில் வரும் பொழுது ஒரு கம்பீரமான சிங்கத்தை போல புன்னகையோடும் அசாத்திய தைரியத்தோடும் வலம் வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் காட்டாத அந்த பலவீனம்தான் உங்களை இன்றும் ஒரு அசைக்க முடியாத தலைவனாக மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை நிறுத்தி கொண்டிருக்கும். இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் தேடி கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இதை வெளிக்காட்டாமல் நீங்கள் உங்களுக்குள் மட்டுமே நீங்கள் வைத்து வாழ்ந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பீங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நாளை முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு நல்லதானது பிறக்கப் போகிறது. உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் புதிய ஒரு மனிதரின் பிரவேசம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப் போகிறது. அவர் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் படைத்த ஒரு உன்னதமான நபராகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பார். அவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பார். வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அனைத்தையுமே அவர் உங்களுக்கு நிச்சயமாக தீர்மானிக்கவும் ஆரம்பித்து கொடுப்பார். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்கள் எடுத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பெரிய ஒரு பலனாகவே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இத்தனை காலம் உங்களின் அசாத்திய திறமைகளை இந்த உலகம் கண்டு கொள்ளாமல் ஒரு மூலையில் தள்ளி வைத்திருந்த போது இந்த புதிய நபர் உங்களின் தனித்துவத்தையும் உங்களின் இருக்கும் அந்த ராஜ தோரணையையும் சரியாக புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. அவர் உங்களுக்கு சரியான தளங்களையும் அறிமுகப்படுத்தி உங்களின் கரியர்லையும் சமூகத்திலும் உங்களுடைய பெயரை மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு உங்களுடைய பெயரை உயர்த்தியும் அவர் கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பார். ஆனால் அவருடன் நீங்கள் சேர்ந்து நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தை நீங்கள் அடையவும் ஆரம்பிப்பீங்க. இவரின் சிறிய பரிந்துரையும் வழிகாட்டுதலும் உங்களின் மிக குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய பிரபலமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மாற்றப் போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு நபரிடம் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு பெரிய ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் வாழ்க்கை இனிமே ராயலாக மாற ஆரம்பிக்கும். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், எனக்கென்று ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையாதா என்று நீங்கள் முடங்கி கிடந்த காலங்கள் இத்துடன் முடிவடைய போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சிம்மம் ராசி அன்பர்களை, உங்களின் வாழ்க்கை முறை இனி முற்றிலும் ராயலாக மாறப்போகிறது. நீங்கள் பயன்படுத்தும் வாகனமாக இருக்கட்டும், நீங்கள் வாழக்கூடிய இல்லமாக இருக்கட்டும், அல்லது உங்களின் அன்றாட வாழ்க்கை முறையின் தரமாக கூட இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு பிரம்மாண்டமும் ஆடம்பரமும் உங்களுடைய வாழ்க்கையில குடியேறப் போகிறது. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பொருளாதார ரீதியாக உங்களின் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாகவே விளையாடுவதால் உங்களின் நீண்ட நாள் ஆசைகளான பிராண்டட் பொருட்களும் வாங்குவது, சொகுசு பயணங்கள் மேற்கொள்வது என எல்லாவற்றையும் நீங்கள் சாத்தியமாக்கி கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள் அனைவரும் இனி உங்களின் இந்த ராஜயோக வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படவும் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்திற்கான ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது மெதுவாகவோ அல்லது தவழ்ந்து கொண்டு வருவது கிடையாது. அது சற்றும் எதிர்பாராத ஒரு நள்ளிரவிலோ அல்லது ஒரு கணத்திலோ சடனாக வந்து உங்களின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாற்றப் போகின்ற ஒரு சின்ன விஷயங்களாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதோ முதலீடு செய்துவிட்டு வராது என்று கைவிட்ட ஒரு சொத்தின் மதிப்பு திடீரென பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். அல்லது உங்களின் வியாபாரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய லாபகரமான மெகா டீல் திடீரென்று உங்களுடைய கைக்கு தேடி வரவும் ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களை வறுமையிலும் மன அழுத்தத்திலும் வைத்திருந்த அத்தனை சங்கிலிகளையும் உடைத்து உங்களை ஒரே ஒரு நாளில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தியாக இந்த ஒரு சடனாக உயர்த்தக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதனால் உங்களின் ஒட்டுமொத்த கடன் சுமைகளும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கான சில படிக்கட்டுகளாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்குமா இல்லையா என்பதையும் காத்திருந்து நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கான சில படிக்கட்டுகளாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்குமா இல்லையா என்பதையும் காத்திருந்து நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்